ரதிய காடுப்படியில் இன்றைக்கி அக்கா சிறுதானியம் பிடிக்காதவங்களுக்கு இந்த தோசையை செஞ்சு கொடுத்துருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அக்கா வந்து இது வந்து நம்ம 1 கப்பு அளவு எடுத்திருக்கேன். இது வந்து 1½ நாள் ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் ஊற வச்சா நாளைக்கு நான் ஈவினிங் தான் எடுத்து வந்து நம்ம முளை கட்டியிருக்கிறேன். 1 டே தான் நைட்டு ஒரு 5 ஹவர்ஸ் முளை கட்டினதுனால நான் முளைக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா ஊறி இருக்குது கம்பு, அதனால் எடுத்துக்கிட்டேன். முளை கட்டுறதுலேருந்து இன்றைக்கி அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இப்போ மறுபடியும் 1 டே ஃபுல்லாக அப்படியே அந்த இதில் பாக்ஸில் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முளை விட்டுரும். இது அக்கா சீக்கிரமாக எடுத்துட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லேயே எடுத்துட்டேன். இப்போது இது கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு தோசை மாவுலேயும் சால்ட்டு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ இந்த ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க, நம்ம தோசை வார்க்க முடியாது. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், போதும். ரொம்ப நைஸாக குழலாம் அரைக்க வேண்டியதில்லை. இந்த பாருங்கள், இந்த கிளாஸில் இது 100 ml பிடிக்குமா, இதில் வந்து 3/4 கிளாஸ் ஊற்றி அரைச்சிருக்கிறேன். அந்த திட்டம் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு மாவு வந்து இட்லி மாவு நல்லா கட்டியாக வச்சுருந்தீங்க தோசை மாவு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அக்கா இதை தோசை மாவில் தான் கலக்க போகிறேன். இப்போ அக்கா மொத்தமாகவே 3 கரண்டி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த கம்பு அரைச்சதை கலக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு சிறுதானியம் கலக்கின மாதிரியே தெரியாது, தோசை மாதிரி தான் தெரியும். நம்ம தோசை மாவில் கலக்கிறனால சிறுதானியம் சேர்க்கணுன்னா நம்ம இந்த சோள தோசையும் அக்கா இப்படி தான் பண்ணுவேன். எல்லா சிறுதானியமும் நம்ம தோசை மாவில் கலந்துட்டோம்னா சிறுதானியம் பிடிக்காதவங்களுக்கு இதுவும் உடம்போட போய் சேர்ந்துடும். குழந்தைங்களுக்கும் அப்படி தான். இதை வந்து அக்கா நல்லா மிக்சியில் நல்லா வலித்து போட்டு கலக்கணும். இப்போ நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்தாலும் சரி தான். இது வந்து அக்கா எப்போவுமே நம்மளுக்கு ஹெல்த்தியான தோசை சிறுதானிய தோசைலாம் ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டியாகவே ஊற்றிடுவேன். நைஸாக இழுத்து விட்டு மொறுமொறுலாம் எடுக்க மாட்டேன்ப்பா. அப்போது வந்து நம்மளுக்கு இதில் உள்ள சத்து அப்படியே கிடைக்காது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அக்காவுடைய ஐடியா அப்படி, ஆனால் தெரில. நான் ரொம்ப மொறுமொறுலாம் இழுத்து கொடுக்க மாட்டேன் சிறுதானிய தோசை. அவ்வளோதான், நல்லா கலக்கியாச்சு. மாவு கலக்கி வச்சாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து அக்கா இதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைக்கப்பட்ட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது காஞ்ச மிளகாவில் தான் அரைப்பேன். அப்போ காம்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூனு தான் எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் அந்த காஞ்ச மிளகாய் பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேணாம். அவ்வளோதான், போதும். அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். எடுத்துடலாம் மிளகா. அக்கா இப்போ சட்னிக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய். எங்களுக்கு ரொம்ப காரமாக சுள்ளுன்னு இருக்கணும். நீங்கள் காஞ்ச மிளகா குறைக்கணுன்னா ஒரு காஞ்ச மிளகா குறைச்சிருங்க. 3 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொஞ்சம் சால்ட்டு, கல் உப்பு 1/4 ஸ்பூனு, ஒரே ஒரு பூண்டு, கொஞ்சமாக பொரிகடலை ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் அக்கா. அப்போ தான் தேங்காய் சட்னி வந்து தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இது காரம் நல்லா ஹெவியாக இருக்கும். பூண்டு, கல் உப்பு இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூனு கீழே கம்மியாக தான் எடுத்துருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அக்கா எப்போவுமே சட்னி சுற்ற மாட்டேன், கொஞ்சம் குறப்பாக சுற்றிட்டு வந்துடும். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த அளவு அரைங்க போதும். டேஸ்ட் அப்போ தான் வரும். ரொம்ப நைஸாக அரைச்சா சட்னி நல்லா இருக்காது. இப்போ சட்னிக்கு ஒரு தாளிசம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அக்கா. கொஞ்சம் கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. நம்ம அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கறிவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்துகிட்டே போடுங்க. கறிவேப்பிலை அலசி இப்போ தான் எடுக்கிறதுனால நல்லா தெரிக்கும். இப்போ நம்ம தாளிசத்தை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ தோசை வார்க்க ஆரம்பிப்போம். இப்போ அக்கா தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டேன். அக்காவுடைய கல்லுக்கு எண்ணெய் தடவ மாட்டேன் ஃபஸ்ட்டே. அப்புறம் தான் ஊற்றுனதுக்கப்புறம் தான் எண்ணெய் சுற்றி ஊற்றுவேன். இது அக்கா கல் அப்படி தான் பழகிருக்கு. ரொம்ப இழுக்காதீங்க, கொஞ்சமாக இழுத்தா போதும். அவ்வளோதான். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா கீ போட்டு கூட செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தாக தோசை மாதிரியே போய் சேர்ந்துடும். சிறுதானியங்கிறது தெரியாதுப்பா. சிறுதானியத்தில் தோசை செய்கிறது பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இப்படியே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. இது நல்லா ஹோல்ஸாக நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சமாக இது விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் அக்கா நல்லெண்ணெய் தான் விட்டுறேன். தயவுசெய்து ரீஃபைண்ட் ஆயில் விடாதீங்க.
அவ்வளோதான், இந்த தோசை எடுத்துடணும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா அதனுடைய சத்தே போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மெத்துன்னு இருக்கும் தோசை, பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார சட்னி, இந்த காஞ்ச மிளகா போட்டு கார சட்னியும் வைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.